கன்னியிடம் இயேசு பிறந்தது. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 18 முதல் 25 வரை. இயேசு கிறிஸ்து தோன்றியது பின்வருமாறு. அவருடைய தாய் மரியாளுக்கும் சூசைக்கும் மனம் ஒப்பந்தமாயிருக்க, அவர்கள் கூடி வாழும் முன் பரிசுத்த ஆவியினால் அவள் கருத்தாங்கியிருப்பதாக தெரிந்தது. அவள் கணவர் சூசை நீதிமானாயும் அவளை காட்டிக் கொடுக்க மனம் இல்லாதவராயும் இருந்ததால் அவளை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்றிருந்தார். இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், இதோ ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, சூசையே, தாவீதின் மகனே, உம்முடைய மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவள் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியால்தான். அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று ஆண்டவர் இறைவாக்கினர் வழியாக கூறியது நிறைவேறும்படியே இவை அனைத்தும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் நம்மோடு கடவுள் என்பது பொருள். சூசை விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு கட்டளையிட்டவாறு தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அவள் தன் தலைப்பேரான மகனை பெற்றெடுக்கும் வரை அவர் அவளை அறியாதிருந்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்.